ஹாய் வணக்கம் நண்பர் நண்பீஸ். நீங்க அடிக்கடி ரயில்ல பயணம் செய்வரா? இல்ல ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ற பழக்கம் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கும். நம்ம இந்திய ரயில்வே டிக்கெட் முன்பதிவு செய்யறதுல நாளைக்கு அதாவது ஜனவரி 12 முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. இனிமே இது செய்யலன்னா டிக்கெட் புக் பண்றது ரொம்பவே கஷ்டம். அது என்ன புது ரூல்ஸு? யாருக்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க? முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா நம்ம ஊர்ல ஒரு ரயில் கிளம்புறதுக்கு 60 நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் புக்கிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். நாமளும் பிளான் பண்ணி புக் பண்ணுவோம். ஆனா பல நேரங்கள்ல புக்கிங் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, டிக்கெட் காலியாயிரும். அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஏஜென்ட்டுகளோட ஆதிக்கம் தான். அது மட்டும் இல்லாம நெறைய பேரு போலி ஐடி, ஃபேக் அக்கவுண்ட்ஸ் வச்சு மொத்தமா டிக்கெட் புக் பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிளாக்ல அதிக விலைக்கு விக்கிறாங்க. இந்த புகார்கள் பார்த்தீங்கன்னா, ரயில்வேக்கு தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு செக் வைக்கிறதுக்காக தான் இப்போ ரயில்வேல ஒரு அதிரடி முடிவ கையில எடுத்திருக்காங்க. நாளைக்கு அதாவது ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து ஒரு புது ரூல்ஸ் அமலுக்கு வருது. இதுவரைக்கும் ஐஆர்சிடிசி கணக்கு கூட ஆதார் நம்பர் இணைக்காதவர்களுக்கு புக்கிங் ஓப்பன் ஆகாது சொல்லியிருக்காங்க. உங்கள் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் கூட ஆதார் நம்பர் லிங்க் பண்ணாதான் புக்கிங் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. டிக்கெட் முன்பதிவு தொடங்கும் முதல் 10 நிமிடங்களுக்கு ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் கூட ஆதார் எண்ணை இணைத்து சரிபார்ப்பு முடித்தவர்கள் மட்டுமே டிக்கெட் பதிவு செய்ய முடியும் அப்படி ஒரு முறையை அமல்படுத்துகிறாங்க. இது வெற்றி அடையவே இதை ரயில்வே படிப்படியாக பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் செய்து முதல் 4 மணி நேரம் நீடித்தாங்க. இப்போ ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கும் முதல் நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டில் ஆதார் எண் இணைத்தவர்கள் மட்டுமே டிக்கெட் முன்பதிவு வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதன்படி காலை 10 மணிக்கு முன்பதிவு ஸ்டார்ட் ஆச்சுன்னா இரவு 12 மணி வரைக்கும் ஐஆர்சிடிசியில் ஆதார் இணைத்தவர்களால் மட்டுமே டிக்கெட் பதிவு செய்ய முடியும். உங்கள் அக்கௌண்ட்டில் ஆதார் இணைக்கலைன்னா புக்கிங் ஓப்பன் ஆகிற முதல் நாள் உங்களால் டிக்கெட் போடவே முடியாத பார்த்துக்கோங்க. மறுநாள் தான் ட்ரை பண்ண முடியும். இந்த மாற்றம் யாருக்கெல்லாம் பொருந்தும் பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி ஆப்பு அல்ல இணையதளம் வெப்சைட் மூலமாக ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸு. நீங்கள் நேரடியாக ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பழைய நடைமுறைப்படியே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் உங்கள் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டில் ஆதார் நம்பர் சீக்கிரமாக லிங்க் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஈஸி தான். ஐஆர்சிடிசி ஆப்பை இல்லை வெப்சைட்டில் லாகின் பண்ணுங்கள். மை அக்கௌண்ட் போயிட்டு லிங்க் யுவர் ஆதார் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நேமு ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணால் போதும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். முதல் நாள் புக்கிங் ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும். இதனால் சாதாரணமாக ஒரு மாதத்துக்கு 6 டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். ஆனால் ஆதார் இணைச்சா ஒரு மாதத்துக்கு 12 டிக்கெட் வரைக்கும் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் கள்ளத்தனமாக டிக்கெட் புக் பண்ணுறவங்கள தடுக்க ரயில்வே பார்த்தீங்கன்னா இந்த நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ மறக்காமல் இன்றைக்கே உங்கள் ஆதாரை ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த புது விதிமுறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸிலும் கருத்துக்களை பதிவு பண்ணலாம். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.